என்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னியே. இன்னுமா என்ன தெரியல? சாவடிச்சுட்டு சிகரெட் ஆக்சுவலா இவரோட வீடியோ நிறைய வீடியோ வந்து ட்ரெண்டிங்கா வந்துருந்துச்சு. எனக்கு அடுத்தடுத்து காட்டுறேன், நல்லா இருக்கும், அதெல்லாம் பாருங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இப்ப அழகிய தமிழ் மகன் படத்துல வர அந்த இன்ட்ரோ சாங்ல வந்து விஜய் சார் டான்ஸ் ஆடுவார்ல எஃபர்ட்லெஸ்ஸா, அதெல்லாம் நீங்க சூப்பரா ஆட்டீங்க. ஏன் நீங்க விஜய் சாரே தாண்டி ஒரு படி மேல போய் நீங்க ஆடி இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற அதெல்லாம் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளோ நம்ம பண்றோம், ஆனா நம்மளுக்கு நம்ம உழைப்பு வீண் போகலன்றத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. ஏய் வாய முன் ஏந்து போட, அசியமா பேசிட்டு போறேன். பேர் எடுத்துக்கிட்டோம், ஆனா ரொம்ப பெருமையா இருக்கு. விஜய் சாரை தாண்டி ஒரு படி மேல போயிருக்கான்னு சொல்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அது நிறைய கனவுகளோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சினிமாக்குள்ள வந்தேன். எந்த சினிமா பின்னாடியும் இல்லாம திறமையை மட்டும் நம்பி வந்திருந்தேன். ஆமா, இப்ப வந்து நான் ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். நாயகன் இன்டர்நேஷனல் ஸ்டார் ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். அதை தாண்டி வந்து சினிமால நிறைய கத்துக்கிட்டேன் நானு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், படத்துலயும் நடிச்சிருக்கேன். அதனால இப்ப அந்த படம் வாய்ப்புகளும் எனக்கு தேடி வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரசிகர்களின் நாயகன்னு சொல்றீங்க, இன்டர்நேஷனல் ஸ்டார்னு சொல்றீங்க, வாட்டர் மிலன் ஸ்டார் மாதிரி இங்க இன்டர்நேஷனல் ஸ்டார். அப்படி என்ன பண்ணீங்க? நாங்க எதுவும் பெருசா எதுவும் பாக்கலையே. அது வந்து நான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எனக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் வச்சுட்டு அதை வந்து சில ஏகப்பட்ட பவர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. பேருங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா வந்து நான் வந்து எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வந்து என்னால முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்டார் ஆயிட்டு இருக்காரு. நிறைய இருக்கு பைத்தியங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானும் சொல்ல வரேன், என்ன டேலண்ட் காட்டான்னு தெரியல. இப்ப எப்படியுமே நிறைய டேலண்ட்ஸ் இல்லாத நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஊக்குவிக்கிறாங்க. ஆனா பையன் நிறைய டேலண்ட் இருக்கு, அவனும் கொஞ்சம் நாள நிறைய முன்னேறணும்ன்றது நானும் வாழ்த்துக்கிறேன். காமெடி தான் காசு பண்ண நேரம் இல்ல வாயா. அப்புறம் இது ஒண்ணு பயங்கரமா இருந்துச்சு, இது பாருங்க. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோட்டு மூவில வந்து தளபதி விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் கிட்ட துப்பாக்கியை புடிங்க சிவான்னு கொடுத்தாரு. சொல்ல முடியாது, ஒரு 20 வருஷம் கழிச்சு சிவகார்த்திகேயன் சார் வந்து துப்பாக்கியை புடிங்க நினைச்சான்னு என்கிட்ட கொடுப்பாரு. நான் அடுத்து சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நான் ஒரு பெரிய ஹீரோவா மாறுவேன்றத நான் வந்து சொல்லிக்கிறேன், நான் கான்பிடென்டா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இல்ல கான்பிடன்ட் எனக்கு ஓகே தான். ஓகே, எனக்கு யார் வேணா ஹீரோ ஆகலாம், யார் வேணா காமெடி ஆக்டர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம்ன்றதுல நிறைய பாசிபிள் சென்ஸ் இருக்கு. அதை தாண்டி ஒன்னு சொல்லியிருப்பான் பாருங்க, அதுதான் ரொம்ப நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்பிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல தெரியல. 2031 நிலைமை நிறைய பேர் இப்ப கட்சி ஆரம்பிச்சுக்க, நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லா வராங்க. யாரு எவ்வளவு பண்ண போறாங்கன்னு தான் நம்மளுக்கும் புரியல. ரொம்பவே இதா இருக்கும். ஒருவேளை ஆகிடுவானோ அப்படின்ற மாதிரி கூட சின்ன ஒரு ஃபீல். எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். என்னோட திவாகர் வேற அப்பா சின்ன சின்ன அங்கே பேர் தராங்க. பாவம், அவரும் இப்ப ஃபீல்ட் விட்டு வெளியாயிட்டா போல. விஜய் வெளியே போனதும் அவரும் வெளியே போயிட்டாரு. பிக் பாஸ்ல வந்தாரு, அங்கங்க கொஞ்சம் நிறைய. ஆனா டைலாக்ஸ் நல்லா இருக்கும். என்னோட பிளஸ் பாயிண்டே என்னோட உருவ அழகு தான் சார். நான் குழந்தையா இருக்கிறப்பலே முகத்துல என்னமோ தெரியுது. காலேஜ்ல போனப்ப எங்க காலேஜ் சேர்மன் அவங்க கோடீஸ்வரவங்க
டக்குன்னு ரவுண்ட்ஸ் போனவர் திரும்பி வந்துட்டு பண்ணுவாரு. அது முகத்துல என்னமோ தெரியுதுங்க, பயங்கரமா வருவாங்க அப்படின்ட்டு அப்படி போற ரவுண்ட்ஸ்ல. பிரச்சனையே அழகுதான். பகல்ல கூட நடு ரோட்ல என்னால நடந்து போக முடியல. பாக்குற பொண்ணுங்க எல்லாமே என்ன வெறிச்சு வெறிச்சு பாக்குறாளுங்க. நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் முடியாது பைக்ல ஏறி போயிடுவாங்க. ஓ, அப்படி ஒரு வசீகரம் கொண்ட முகம். நான் வந்து இந்த பெருமைக்காக சொல்ல வரல, நான் பெரியான்றதுக்காக சொல்ல வரல. பெருமைக்காக தான் சொல்ற, தெரியும் இது நீ பெரிய ஆள் தான் சொல்ற, நல்லா பெரிசா இருக்க. ஓகே, அவருக்கு தோணுதா சொல்றாரு. அடுத்த வீடியோ பாக்குறேங்க. அவருக்கு அந்த இந்த படம் இருக்கலாம், மாஸ்டர் படத்துல பவானி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே நான் செவத்துல முட்டியமா என்ன ப்ரோ எல்லாம் படிப்பேன். நல்லா ஏதாவது ஒரு விஷயம் புரியுதுன்னா செவத்தை போய் நங்குன்னு குத்தேன். அதெல்லாம் எனக்கே கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லாம் எனக்கு இயற்கையா உள்ளதுமா. அந்த கை எப்படி பண்ணுவார் இல்லையா பவானி, அது பண்றது, அந்த குளிக்கிற சீன்லாம் நமக்கு எப்படி செட் ஆச்சு நீங்களே பாத்தீங்களா? தெரியாது. பிக் பாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் நானே சர்வே பண்ணிட்டேன். கடவுள் கொடுத்த ஒரு வரமா எத்தனையோ பேர் பண்ணாங்க, அதெல்லாம் கிளிக் ஆகல. நம்ம வந்ததுக்கு காரணம் சும்மா ஸ்விமிங் பூல் வந்து அப்படி பண்ண பாத்தீங்களா, அது கூட வைரல். அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி படத்துக்கு ஸ்மக்லிங் வைப்பாரு, ஸ்மம்பிங்ல ஒரு வில்லனை கொண்டு வருவாரு. அந்த வில்லனுக்கு எனக்கு வந்து பயங்கரமா செட் ஆகும். ஸோ உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் சாருக்கோட கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவர் பயன்படுத்தணும். பயன்படுத்துவார். எப்பதான் மைண்ட் டெஸ்டா இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப அடுத்த சீன் வரல, கதை எதுவும் வரலன்னா சார் பற்றி யோசிக்கும் போது அந்த மைண்ட் டெஸ்ட் வரும். அப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும்னு நினைக்கிறேன்.